பா சரியான வெயில். ஏசி போட்டு கொஞ்ச நேரம் ரூமில் உட்காந்துட்டு வரேன். சரி ஏசி போடுவோம். என்ன காற்று அடைக்குது? ஐயோ என்ன கொதிக்குது, காற்றே வரல. போச்சா? இந்த வெயில் டைமில் இருக்கிற ரொம்ப பெரிய ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏசி வாங்குறதுன்னு கேட்டிங்கன்னா கிடையாது, வாங்கின ஏசி ஒழுங்காக வேலை செய்யாமல் போகிறது தான். அதுலேயும் அதை விட பெரிய பிரச்சனை, ஏசி டெக்னீஷியன் ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருப்போம், வீட்டுக்கு வந்துருக்க மாட்டாங்க. நம்ம ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியிருப்போம், ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருப்போம். அந்த சூடான காற்று வர ஏசிலேயே டெய்லி தூங்கிட்டு உட்காந்துட்டு இருப்போம். ஸோ ஏசியில் ஏன் இந்த சூடான காற்று வருது, ஏசியே சரியாக வேலை செய்யாமல் போகுது, ஏசியில் ஏன் இந்த டஸ்ட் ஃபார்ம் ஆகுது? இந்த பிரச்சனைகளை நம்ம வீட்டில் டெக்னீஷியன் வரதுக்கு முன்னாடியே முடிஞ்ச அளவுக்கு எப்படி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணலாம், வீட்லேயே நம்ம எப்படி இந்த ப்ராப்ளமை ரிசால்வ் பண்ணலாம், அதை பற்றின வீடியோ தான் இது. இந்த வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் வீட்டு ஏசி நீங்களே எப்படி ரெடி பண்ணலான்றதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். வீடியோக்குள்ள போலாம் வாங்க. ஃபர்ஸ்ட், ஏசியில் ஏன் பிரச்சனை வருது, இந்த பிரச்சனை எப்படி ரிசால்வ் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஏசி எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஏசி வந்து பார்த்தீங்கன்னா ரூமுக்கு சில்னஸ் கொடுக்குதுன்னு சொன்னீங்கன்னா அப்படி கிடையாது, ரூமில் இருக்க ஹீட்டை வெளியில் அனுப்புது. ஸோ எப்படி அனுப்புது? நான் ஒரு 2 கான்செப்ட் சொல்கிறேன், அந்த கான்செப்டை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. அந்த கான்செப்ட் புரிஞ்சாதான் இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ ஃபஸ்ட்டு, ஒரு லிக்விட் ஹீட் அப்சார்ப் பண்ணுச்சுன்னா அது கேஸாக மாறும். அதே ஒரு கேஸ் ஹீட்டை ரிலீஸ் பண்ணுச்சுன்னா அது அகெயின் லிக்விடாக மாறிடும். ஸோ இந்த கான்செப்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எவாப்ரேஷன், கண்டென்சேஷன். லிக்விட் வந்து ஹீட்டை அப்சார்ப் பண்ணி எவாப்ரேட் ஆகிடும். அதே எவாப்ரேட் ஆன அந்த கேஸ் ஹீட்டை ரிலீஸ் பண்ணுச்சுன்னா கண்டென்ஸ் ஆகி லிக்விடாக மாறிடும். ஸோ இந்த கான்செப்டை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு, ஏசியோட இண்டோர் யூனிட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு மேலே அந்த பிளாக் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் காயில். அந்த காயிலுக்கு பின்னாடி இந்த மாதிரி ஒரு டியூப் இருக்கும். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இது கேஸ் டியூப் இந்த மாதிரி இருக்காது, ஒரு நார்மல் டியூப் மாதிரி இருக்கும். ஸோ இது மாதிரி வளைவாக இந்த டியூப் இருக்கும். ஸோ இந்த டியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃப்ரிஜரண்ட் அப்படிங்கிற ஒரு லிக்விட் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த லிக்விடோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து அதோட பாயிலிங் பாயிண்ட் ரொம்ப கம்மி, ஈஸியாக அது எவாப்ரேட் ஆகிடும். அது ஏன் எவாப்ரேட் ஆகுதுங்கிறத நான் அப்புறமா சொல்கிறேன். ஸோ அந்த லிக்விட் இருக்கிற இந்த டியூப் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளோயர் ஃபேன், ஒரு ஃபேனுக்கு முன்னாடி இருக்கும் அண்ட் காயிலுக்கு பின்னாடி இருக்கும், ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ஏசி நம்ம ஆன் பண்ண உடனே ஏசியோட அந்த இண்டோர் யூனிட்டில் இருக்கிற அந்த டாப் செக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த செக்ஷனில் தான் உள்ள ரூமில் இருக்கிற அந்த ஹீட்டான ஏர் அப்சர்வ் ஆகும். இந்த அப்சர்வ் ஆகிற அந்த ஏர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 ஃபில்டரை தாண்டி உள்ளே இருக்கிற இந்த டியூப் மேலே படும். இந்த டியூப் மேலே படும்போது இந்த டியூப் நார்மல் அந்த டியூப்பில் இருக்கிற அந்த ரெஃப்ரிஜரண்ட் பார்த்தீங்கன்னா நார்மல் டெம்பரேச்சர்லேயே எவாப்ரேட் ஆகிடும். ஸோ இந்த ரூமில் இருக்கிற அந்த டெம்பரேச்சர், அந்த ஏர் வந்து இந்த டியூப் மேலே படும்போது இதுக்குள்ளே இருக்கிற அந்த ரெஃப்ரிஜரண்ட் ஈஸியாக எவாப்ரேட் ஆகிடும். எவாப்ரேட் ஆகி அது வந்து கேஸாக மாதிரி வெளியில் போக ஆரம்பிச்சிடும். இந்த டியூப்ல டிராவல் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த எவாப்ரேட் ஆன ஏர் வந்து பார்த்தீங்கன்னா சில்லுன்னு இருக்கும். ஸோ அந்த ஃபேன் வந்து ப்ளோ பண்ணும்போது இது மூலிமா வரக்கூடிய காற்று வந்து சில்லுன்னு வருது. அதுதான் நம்ம ரூமுக்குள்ளே இருக்கிற அந்த சில்னஸ்க்கான ரீசன். ஸோ இதே எப்படி சில்லுன்னு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மல் ஒரு டேபிள் ஃபேன் உங்கள் வீட்டில் இருக்குதுன்னா அந்த டேபிள் ஃபேன் முன்னாடி நீங்கள் ஆன் பண்ணிட்டு உட்காந்தீங்கன்னா உங்கள் ஃபேஸில் சில்லுன்னு காற்று வராது, நார்மல் காற்று தான் வரும். அதே அந்த டேபிள் ஃபேன் முன்னாடி ஒரு பெரிய ஐஸ் கியூப் வச்சிங்கன்னா அது எப்படி வரும், சில்லுன்னு தானே வரும். ஸோ இந்த கான்செப்ட் தான். ஸோ இப்போ இதில் வந்து கேஸ் வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு, அந்த கேஸ் வந்து ட்ராவல் ஆகுது. இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டோர் யூனிட்டுக்கு ட்ராவல் ஆகி நிற்கும். ஸோ அந்த அவுட்டோர் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா 2 விதமான ஆப்ரேஷன் நடக்கும், 2 விதமான டிவைஸ் இருக்குது, கம்ப்ரஸர், கண்டென்சர். ஸோ இந்த கம்ப்ரஸர் என்ன பண்ணுன்னா இந்த கேஸில் இருக்கிற ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணிவிடும். ஸோ அது மூலிமா இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டை ரிலீஸ் பண்ணும். ஹீட்டை ரிலீஸ் பண்ணும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹீட்டை ரிலீஸ் ஆச்சுன்னா இந்த ரெஃப்ரிஜரண்ட் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா லிக்விடாக மாறிடும். இது லிக்விடாக மாறி அந்த கண்டென்சர் மூலமாக ட்ராவல் ஆகி உள்ள இண்டோர் யூனிட் ட்ராவல் ஆகும். இந்த ஹீட் வந்து அவுட்டோர் யூனிட்ல இருக்க அந்த ஃபேன் மூலிமா வெளியில் வந்துடுது. ஸோ இது நார்மல் கான்செப்ட். இப்போ உள்ளே வருது பார்த்தீங்கன்னா ஒரு அந்த இந்த லிக்விட் ஸ்டில் சில்னஸ் இருக்காது, அந்த லிக்விட் ஸ்டில் ஒரு நார்மல் டெம்பரேச்சரில் தான் இருக்கும். நம்மளுக்கு நார்மல் டெம்பரேச்சரில் இருக்கிற ஒரு லிக்விட் மூலமாக அந்த ப்ளோ ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்து காற்று வந்து சில்னஸ் வராது. அது என்ன பண்ணணும்னா அங்கே தான் ஒரு முக்கியமான ஒரு வால்வ் இருக்குது. அந்த வால்வ் பேர் எக்ஸ்பான்ஷன் வால்வ். அந்த வால்வ் ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ அந்த வால்வோட ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வரக்கூடிய அந்த லிக்விட் இருக்குல்ல, ஸோ இந்த லிக்விடோட ப்ரெஷரை டிக்ரீஸ் பண்ணி விட்டுரும். ஸோ ப்ரெஷர் குறைஞ்சதுன்னா அங்கே ஆட்டோமேட்டிக்காக டெம்பரேச்சரும் குறையும். ஸோ அந்த லிக்விட் ஒரு ரெஃப்ரிஜரண்டோட டெம்பரேச்சருக்கு வந்துடும். அகைன் அது வந்து இண்டோர் யூனிட்டுக்கு வந்து அகைன் அந்த காற்று ரூம் டெம்பரேச்சர் மேலே பட்டு மறுபடியும் வந்து அது எவாப்ரேட் ஆகி இந்த சைக்கிள் கண்டினியூஸாக நடந்துட்டு இருக்கும். இப்படி தான் ஏசி ஒர்க் ஆகுது. இதுதான் ஏசியோட கான்செப்ட். ஸோ இங்கே பிரச்சனை எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏசியில் யூஸ்வலாக நிறைய இடத்துல பிரச்சனை வரும். டஸ்ட் ஃபார்மேஷனாக இருக்கும், கேஸ் ப்ராப்ளமாக இருக்கும், போர்டு ப்ராப்ளமாக இருக்கும், இண்டோர் யூனிட் ப்ராப்ளம், அவுட்டோர் யூனிட் ப்ராப்ளம், இந்த மாதிரி நிறைய இருக்குது.
ஸோ இப்போ யூஸ்வலாக நிறைய இடத்துல ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் பிளாக்கேஜ், அதாவது டஸ்ட் பார்ட்டிகல் பிளாக் ஆகிருக்கும். ஸோ டஸ்ட் பார்ட்டிகளை நம்ம எப்படி எடுக்கலாம், டஸ்ட் பார்ட்டிகளை நம்ம எப்படி நம்ம மேனுவலாக நம்மளால் எப்படி எடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸி. இந்த ஏசி நீங்கள் இண்டோர் யூனிட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ள ஒரு ஃபில்டர் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபில்டரோட பர்பஸ் என்னன்னா கேஸ் உள்ள சக் பண்ணும்போது கேஸில் இருக்கிற உள்ள ரூமில் இருக்கிற அந்த ஏரை சக் பண்ணும்போது அந்த ஏரில் இருக்கிற டஸ்ட் பார்ட்டிகல் மேலே வந்து செடிமெண்ட் ஆகிடும். ஸோ அதை நீங்கள் எவ்ரி 2 weeks ஒன்ஸ் எடுத்து நீங்கள் க்ளீன் பண்ணிங்கனாலே போதும், அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடலாம். பட் இன்கேஸ் அந்த டஸ்ட் பார்ட்டிகல் அந்த ஃபில்டரையும் தாண்டி காயில் மேலேயும் சில நேரத்தில் செடிமெண்ட் ஆகிடும். ஸோ அந்த காயிலை நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு ப்ரொஃபஷனலாக தான் தேவை. என்னால் ஃப்ரெஜலாக க்ளீன் பண்ண முடியும்னு சொன்னீங்கன்னா அதுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. உங்கள் வீட்டில் நார்மல் சாஃப்ட் பிரிசல்ஸ் இருக்க ப்ரஷ் இருந்ததுன்னா வெர்டிக்கலாக க்ளீன் பண்ணாலே வந்து தண்ணியை தொட்டு நீங்கள் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிங்க. ரொம்ப ஃப்ரெஜலாக இருக்கும், பார்த்து க்ளீன் பண்ணால் மட்டும்தான், அந்த ஃபின்ஸ் வளையக்கூடாது, க்ளீன் பண்ணால் மட்டும்தான் டஸ்ட்டை எடுத்துட முடியும். ஸோ இதில் வந்து 50% ஆஃப் த ப்ராப்ளம் ரிசால்வ் ஆகிடும். ஏன்னா ஏர் பிளாக்கேஜில் 50% ஆஃப் த ப்ராப்ளம் இப்படி தான் ரிசால்வ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஆமாம். ஏன்னா அந்த காயிலுக்கு பின்னாடியும் ஏர் பிளாக்கேஜ் போக வாய்ப்பு இருக்குது. அந்த எவாபரேட்டர் சொன்ன கண்டென்சர் சொன்ன பார்த்தீங்களா, அதுலேயும் டஸ்ட் பார்ட்டிகல் போகிற வாய்ப்பு இருக்குது. இதெல்லாமே ப்ரொஃபஷனல்ஸ் தான் வந்து பண்ண முடியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் ஃபில்லிங்னு சொல்லுவாங்க. அந்த கேஸ் ஃபில்லிங்னா அந்த ரெஃப்ரிஜரண்ட் தான். ஸோ அதை வந்து ஃபில் பண்ணுவாங்க, கேஸாக உள்ளே அனுப்புவாங்க, அது லிக்விடாக மாறும். நான் ஏற்கனவே சொன்ன கான்செப்ட் தான். இண்டோர் யூனிட்டில் எக்ஸ்பான்ஷன் வால்வ் எவாபரேட்டர் இருக்கும், அவுட்டோர் யூனிட்டில் கம்ப்ரெசர் கண்டென்சர் இருக்குது. ஸோ இதுதான் ஏசி ஒர்க் ஆகுது. ஏசியில் வர பிரச்சனைகளும் நீங்கள் பெரிய பெரிய பிரச்சனைகள் கண்டிப்பாக ப்ரொஃபஷனல் கூப்பிட்டு தான் ஆகணும். ஏன்னா அதுக்கு தான் அவங்க படித்து அதுக்கு தான் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ நம்மளே கை வச்சு போர்டு லெவலில் ப்ராப்ளம் வந்ததுன்னா வாரண்டி போயிடும், போர்டெலாம் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ மூலிமா நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறது என்னென்னா, சின்ன சின்ன விஷயங்களுக்கு பெரிய பெரிய ப்ரொஃபஷனலில் நாடுறது நல்ல விஷயம் தான். பட் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்களே அதை எப்படி சரி பண்ணலான்றத ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும் தான் நான் இப்படி சொன்னேன். இதுலேயும் வந்து நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன். நான் ஏன் இவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி இந்த வீடியோ போட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானும் வந்து ஏசி வச்சுட்ருக்கேன். என்னோடய வீட்டில் இருக்க ஏசியில் நிறைய பிரச்சனை வந்துட்டு இருக்குது. ஃபார் த பாஸ்ட் 2 years நான் வந்து 2 months ஒன்ஸ் வந்து நான் ஏசியை வந்து வெட் சர்வீஸ் பண்ணுறேன். அதாவது வெட் சர்வீஸ் இந்த சென்ஸ் ஏசியை கம்ப்ளீட்டாக இண்டோர் யூனிட் கழட்டி க்ளீன் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஃபார் த பாஸ்ட் 2 years நான் வந்து எவ்ரி 2 months ஒன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் வந்து டைக்கின் ஏசி தான் வச்சுட்டு இருக்கிறேன். டைக்கின் ஸ்மார்ட் சர்வீஸ் தான் எனக்கு வந்து ரெகுலராக, நான் வந்து கம்பெனியில் தான் டேரெக்டாக கூப்பிட்றேன். ஸோ அவங்க தான் வந்து பண்ணுறாங்க. பட் அது ஒரு பெரிய ஸ்கேம். ஏன்னா எவ்ரி 2 months ஒன்ஸ் ஏசி க்ளீன் பண்ணுறாங்கன்னும் போது ஏசியில் ஏதோ ஒரு ஃபால்ட் இருக்குது. அந்த ஃபால்ட் அவங்க வந்து கண்டுபிடிக்கவே இல்லை. ஸோ கடைசியாக அது ஸ்கேம்னு தெரிஞ்சு அவங்கள நான் கட் பண்ணிவிட்டு நான் ஒரு லோக்கல் டெக்னீஷியனை கூப்பிட்டேன். நீங்கள் என்னென்ன சொல்லுங்கள், லோக்கல் டெக்னீஷியன் தான். நான் வந்து அவங்கள தப்பே சொல்ல முடியும். ஏன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் கூப்பிட்ட டெக்னீஷியனோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஃபீல்டில். ஸோ அவர் பார்த்தோன்னே சொல்லிட்டாரு இன்வெர்டர் ஏசி இந்த பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ எங்கள் வீட்டில் இருக்கிற ஏசியில் வந்து பார்த்தீங்கன்னா போர்டு லெவலில் ப்ராப்ளம். ஸோ அதனால் அந்த போர்டையே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணணும். அந்த போர்டு வந்து இப்போ கிடைக்கிறது கஷ்டம், நீங்கள் சர்வீஸ் பண்ணாலும் அந்த பிரச்சனை வரும். இனிமேல் ஏசியை வந்து சர்வீஸ்ன்னு சொல்லி யாரையும் கூப்பிடாதீங்க, ஏசியை வந்து கண்டம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் வந்து பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது டைக்கின் இன்வெர்டர் ஏசி வாங்கி இந்த 2 to 3 yearsல நான் வந்து பயங்கரமாக செலவு பண்ணிட்டேன். அவங்க வந்து பண்ணுறதும் வந்து வேஸ்ட்டு. அவங்க டிஃபெண்டும் பண்ணுறாங்க, எங்கள் டெக்னீஷியன் பக்காவாக தான் பண்ணுறாங்க. நான் மறுபடியும் கொஸ்டின் கேட்குறேன், உங்கள் டெக்னீஷியன் பக்காவாக பண்ணாவே எனக்கு ஏன் எவ்ரி 2 months ப்ராப்ளம், எவ்ரி 2 months ஒன்ஸ் ப்ராப்ளம்? அதாவது மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா சில்னஸே இருக்காது, நைட்டு மட்டும் தான் சில்னஸ் இருக்கும். அவங்க சைட்லேருந்து சொல்கிற ரெஸ்பான்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, மார்னிங் வந்து ஓவர் ஹீட் இருக்குது. ஸோ உங்களோட அவுட்டோர் யூனிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஹீட் படுறதுனால அது வந்து உங்களுக்கு அது ஹியூமிட் லெவல் அதிகமாக இருக்கிறதுனால உங்களோட ஏசி வந்து காற்று கொடுக்க மாட்டேங்குது, சில்னஸ் அது அப்படி தான் வரும்ன்றாங்க. ஏசி வந்து சில்னஸ் கொடுக்கறது தான் ஈஸியாக வாங்குறது. எனக்கு மார்னிங் வந்து சில்னஸ் கிடைக்காது, நைட்டு சில்னஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஏன் ஏசி வாங்கணும்? நைட் ஒரு ஃபேன் போட்டு படுத்துக்கலாமே. இப்போ நம்ம டைமில் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா நைட்டும் பிரச்சனை இருக்க தான் செய்யுது. இருந்தாலும் அவங்க டிஃபெண்ட் பண்ணுறாங்க டைக்கின் ஸ்மார்ட் சர்வீஸ். ஸோ ஒன் ஆஃப் த worst சர்வீஸ் நான் வந்து ரீசெண்ட் டைமில் ஃபேஸ் பண்ணதில் ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸில். ஸோ நீங்கள் யாராச்சும் டைக்கின் இன்வெர்டர் ஏசி வாங்குறதா இருந்தால் யோசிச்சு வாங்குங்க. சர்வீஸ் நான் ஏற்கனவே டிவி வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், என்ன ஒரு எலக்ட்ரிக்கல் அல்ல எலக்ட்ரானிக் காம்பனன்ட் நீங்கள் வாங்கினாலுமே அதுக்கான சர்வீஸ் உங்கள் லோக்கல் அவைலபிளாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு வாங்க. இல்லைனா இந்த பிரச்சனை தான் நடக்கும். பெரிய பெரிய பிராண்ட் எல்லாமே பெரிய பிராண்ட் தான், எல்லா பிராண்ட்லையுமே நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட் கொடுப்பாங்க. ஆனால் சர்வீஸ்ன்னு வரும்போது எந்த பிராண்டும் என்ன சர்வீஸ்ன்னு வரும்போது நிறைய பிராண்ட் ஃபெயில் ஆவாங்க. ஸோ பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ ஏசிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்டர் நான் இன்வெர்டர்னு 2 இருக்குது. ஸோ அதோட ஒர்க்கிங் கம்ப்ளீட்டாக வேறு. அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், எனக்கு எந்த ஏசி வாங்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு ப்ராப்பரான ஒரு ரிசர்ச் பண்ணி நான் உங்களுக்கு வந்து ஆன்சரை ஒரு வீடியோவாக போடுறேன். நான் எது பெஸ்ட் இன்வெர்டரா நான் இன்வெர்டரான்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி 5 ஸ்டாரா 3 ஸ்டாரா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஏசி வச்சிருந்து ஸ்டில் இந்த ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. Until then, bye from Santosh.